108 சிவலிங்கங்கள் உள்ள அற்புத சிவன் கோவில். அனுமன் கொண்டு வந்த அனுமந்த லிங்கம் உள்ள சிவ ஆலயம். சாபங்கள், தோஷங்கள், பாவங்கள் ஆகியவற்றை போக்கும் தலமாக விளங்கும் 108 சிவ ஆலயம். வணக்கம் விவசாயி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் என்ற இடத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு ராமலிங்கேஸ்வர சுவாமி திருக்கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஆலயத்தை 108 சிவாலயம் என்றும் அழைக்கப்படுகின்றது. முதலில் இந்த ஆலயம் எங்கு உள்ளது, எப்படி செல்லலாம் என்று பார்க்கலாம். இந்த ஆலயமானது தஞ்சாவூரில் இருந்து கும்பகோணம் செல்லும் வழியில் 25 கிலோமீட்டர் தூரத்தில் பாபநாசம் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது. பாபநாசம் பஸ் ஸ்டாப் அருகில் இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. கோயிலோட முழுமையான அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்பொழுது இந்த ஆலயத்தோட முழுமையான வரலாறு மற்றும் சிறப்பு ஒன்றாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க ரிமாக்குல் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஆலயத்தில் மூலவராக சிவபெருமான் ராமலிங்க சுவாமி என்ற பெயரில் அருள் பார்க்கின்றார். அம்மனின் பெயர் பர்வதவர்த்தினி. தீர்த்தமாக சூரிய தீர்த்தம் உள்ளது. இலங்கையில் சீதையை மீட்ட ராமபிரான் ராமேஸ்வரத்தில் தனக்கு ஏற்பட்ட தோஷம் நீங்க சிவபூஜை செய்து அயோத்தி திரும்பினார். ஆனாலும் ராவணனின் சகோதரர்களான கரண், தூசணன் ஆகியோரை கொன்ற தோஷம் தங்களை பின்தொடர்வதை உணர்ந்தார். தோஷம் நீங்க 108 சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்தார். ஆஞ்சநேயரை காசிக்கு அனுப்பி ஒரு லிங்கம் கொண்டு வர செய்தார். அதையும் சேர்த்து 108 லிங்கங்களை பூஜித்த ராமபிரான் தோஷம் நீங்க பெற்றார். பிரதான சிவனுக்கு ராமரின் பெயரால் ராமலிங்க சுவாமி என்ற பெயர் ஏற்பட்டது. அனுமன் கொண்டு வந்த லிங்கம் அவரது பெயரால் அனுமதி லிங்கம் என்ற பெயரில் இந்த ஆலயத்தில் உள்ளது. இங்குள்ள அம்பிகை பர்வதவர்தினி என்ற பெயரில் அழைக்கப்படுகின்றாள். சிவன் சன்னதி எதிரே நந்தி மட்டுமே இருப்பது வழக்கம். இங்கு நந்தியுடன் காமதேனு பசுவும் இருக்கிறது. இது இந்த ஆலயத்தின் தனி சிறப்பாக உள்ளது. இந்த ஆலயத்தில் உள்ள நந்திக்கும் காமதேனுக்கும் அகத்திய முனிவரே பிரதோஷ பூஜை செய்ததாக தல வரலாறு கூறுகிறது. மேற்கு நோக்கிய கோயில்களில் வேண்டுதல் வைத்தால் உடனே நிறைவேறும் என்பது நம்பிக்கை. இதுவும் மேற்கு நோக்கிய கோயிலாக அமைந்துள்ளது. 108 லிங்கங்களும் மேற்கு நோக்கியே உள்ளன. ராமலிங்க சுவாமி சன்னதிக்கு வலப்புறம் உள்ள மண்டபத்தில் 3 வரிசை சன்னதியில் 106 லிங்கங்கள் உள்ளன. அனுமந்த லிங்கம் சன்னதி கோயிலுக்கு வெளியே உள்ளது. பக்தர்கள் மூலஸ்தானம் லிங்கம் தவிர மற்ற 108 லிங்கங்களுக்கும் தாங்களே பூ தூவி வணங்கலாம். பிரதோஷம் அன்று மதியம் 108 லிங்கங்களுக்கும் விசேஷ பூஜைகள் நடக்கும். ராமலிங்க சுவாமி சன்னதி விமானம் ராமேஸ்வரம் கோயில் அமைப்பிலும், அனுமதி லிங்க சன்னதி விமானம் காசி விஸ்வநாதர் கோயில் அமைப்பிலும் உள்ளது. காசி ராமேஸ்வரம் செல்ல முடியாதவர்கள் இங்கு வழிபட்டு நேர்த்தி கடன்களை தீர்க்கலாம். சிவராத்திரி அன்று 108 லிங்கங்களுக்கும் ருத்ர மந்திரம் சொல்லி 4 கால பூஜை நடக்கும். ராமலிங்க சுவாமிக்கு ருத்ராபிஷேகம் செய்வார்கள். அன்று இரவு பக்தர்கள் கோயிலை 108 முறை சுற்றி வருவார்கள். ஐப்பசி பௌர்ணமி அன்று 108 சிவலிங்கங்களுக்கும் அன்னாபிஷேகம் நடக்கும். அனுமன் சுக்கிரவன் ராமபிரானின் பாவம் நீங்க பெற்றதால் இத்தலத்திற்கு பாபநாசம் என்ற பெயர் ஏற்பட்டது. கீழ் ராமேஸ்வரம் என்ற பெயரும் இந்த தலத்திற்கு உண்டு. கோயில் முகப்பில் சூரிய தீர்த்தம் அமைந்துள்ளது. அறியாமல் செய்த பாவம் பித்ருதோஷம் நீங்க சுவாமிக்கு தேன் பால் அபிஷேகம் செய்யலாம். மார்கழி திருவாதிரை அன்று நடராஜர் புறப்பாடு இந்த ஆலயத்தில் உண்டு. ராமர், லட்சுமணர், சீதை, ஆஞ்சநேயர் ஆகியோர் சிவலிங்க பூஜை செய்யும் படைப்பு சிற்பமும் இங்கு உள்ளது. ராமாலயத்தோடு தொடர்புடைய கோவில் என்பதால் பிரகாரத்தில் ஆஞ்சநேயர், சுக்கிரவர் வணங்கியபடி நிற்கும் சிலைகள் உள்ளன. இக்கோயிலில் ஒருமுறை தரிசித்தால் 108 சிவன் கோயில்களை தரிசித்த புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். மனிதர்கள் செய்யும் சாபங்கள், தோஷங்கள், பாவங்கள் ஆகியவற்றை போக்கும் தலமாக பாபநாசம் 108 சிவ ஆலயம் திகழ்கிறது. இங்கு தென்னகத்திலேயே மிகப்பெரிய 6 அடி உயரம் கொண்ட சூரிய பகவான் சிலையும் கோயில் முகப்பில் சூரிய தீர்த்தமும் அமைந்துள்ளன. ராமேஸ்வரத்தில் பூஜை செய்த பின்பும் ராமபிரானத்தை தொடர்ந்த தோஷத்தை நீக்க அனுமன் காசிலிருந்து கொண்டு வந்ததும் சீதாதேவி மணலில் உருவாக்கிய 108 சிவலிங்கங்களையும் இங்கே பிரதிஷ்டை செய்தார். பிரகாரத்தில் வள்ளி தேவானையுடன் சுப்பிரமணியர் உள்ளார். மேலும் காசி விசாலாட்சி, அன்னபூர்ணி ஆகியோர் ஒரு சன்னதியிலும், காலபைரவர், சனீஸ்வரர், சூரிய பகவான் ஆகியோர் இணைந்து மற்றொரு சன்னதியிலும் உள்ளனர். எதிர்மறை கிரகங்களான சூரியனும் சனியும் இணைந்திருப்பதால் சனிதோஷம் உள்ளவர்கள் இந்த சன்னதியை வழிபட்டு பைரவர் அருளால் நலம் பெறலாம். 108 சிவலிங்கங்கள் உள்ள இந்த அற்புத சிவாலயத்தை நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது நேரில் சென்று தரிசனம் செய்யுங்கள். மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்தில் சந்திக்கலாம். தொடர்ந்து இது போல ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமாக்குல் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம்.